வாக்கப்பட்டது இறைவன் செய்த கருணை. அதனால ஐயா துய்ய மணி பிரகாசம் மகன் இருக்கின்றான். இந்த வேஷம் ஆடுறதுக்கு எனக்கு குடிமக்கள் என்பால் ஓடி வருக. உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க ஆண்டவா நாங்கள் இடுபடியாக பயிரிடலாம். காட்டிலே வாழும்படியால் மிருகம் ஓடி வந்து அந்த மாசுரெல்லாம் செய்கிறது. அதனால ஒன்று வற்படி கிடையாது. நாங்கள் ஜீவிக்க வழி இல்லை. எப்படி காலத்தை கழிப்பது எப்படி என்பால் உரைக்க அந்த மக்களுக்கு வார்த்தை சொல்லிவிட்டு ஏதுமான வழி செய்கிறேன் அப்படி என்று அனுப்பி வைத்து விட்டு சத்தியகத்தை வந்து அழைத்து இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படி என்ற பொழுது அந்த சத்தியகத்தை ஆகப்பட்டவர் மக்கள் உரையகத்து மண்ணுடைய கடமை அல்லவா, பாருங்கள் வரவேற்றை அட போகலாம் அப்படி என்று சொல்ல அந்த வார்த்தை பிரகாரம் அந்த மக்கள் குறைத்திருக்க வேண்டும், அந்த மிருகத்தால் யாதிக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு நான் மலைநாட்டு ஆட செல்ல போகிறேன். உங்கள் இருவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் உங்களை கூட்டாங்க. பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய சத்தியகத்தினுடைய வார்த்தையை கேட்டு வேட்டைக்கு போறேன். ஆமாங்க, என் மனதில ஒரு கருத்து இருக்கு. சொன்னது நியாயமாகும், போதையும் தடுப்பதுண்டோ பன்னரு சேனை
வேட்டைக்கு போற சொல்றீங்களே தவறு கிடையாது. ஆமா. இது நாள் வரையில் எப்போது நீங்கள் என் கழுத்தில் மாங்கல்யம் தரிக்கிறோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரையில் உங்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் பங்கு பெற்றவர். சரிபாதி பார்த்து வாழ்ந்து வருகிறோம். இன்று ஒரு நாள் என்னை அப்புறப்படுத்தி விட்டு நீங்கள் தன்னந்தரையாக காட்டிற்கு சென்றாங்க. அப்படி துன்பத்தாரை பறிக்கிற நேரத்திலே இன்பத்தோடு எப்படி நேரத்திலே வாழ்வது? அதனால நானும் பிள்ளையும் உங்களோடு வருகின்றோம். அதுதானே அப்பா சத்தியகிரி ஐயா மனைவி பிள்ளை இருவருமாக நம்மோடு காட்டுக்கு வருகிறாரா? வாங்க போகலாமா? ஆனால் மலையாட்டு ஆடு நேரத்திலே கடத்திலே வெள்ளம் பிடித்து பாலம் தோடித்து பாலத்தில் ஒரு பெருக்கமான பன்றியாகப்பட்டது. பாலத்தை தொடுக்கும் நேரத்திலே தூரமா ஓடி போகுது. அந்த வில்லை சோர விடுவோமே ஆனால் கிட்ட வருகிறது. அதை சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதனால அந்த மலை போல் வந்த பன்றியினுடைய என் கரத்தில் அந்த வெள்ள வளர்ச்சி பால் கொடுக்கும். அது வலது தந்தத்தை ஒடிச்சு அந்த பன்றியாகப்பட்டது விசோமித்ரா பெரியாரே அபயம் அப்படி என்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. இது என்ன அதிசயம் என்றே ஒண்ணு புரியுது ஐயா. ஒரே 1000 ரூபாய் பாலை போறான். ஒரே 1000 ரூபாய் இருக்கிறது. 1000 ரூபாய் இருக்கிறது. அதனால ஜலம் இருந்தா வாங்க. அப்படியா? நீங்கள் எல்லாம் யாரப்பா? நாங்கள் எல்லாம் விஸ்வாமித்ரா பெரியார்கள் சீடர்கள். அந்த விஸ்வாமித்ரா பெரியார் சீடர்களாகிய நீங்கள் அந்த விஸ்வாமித்ரா பெரியார் ஏற்படுத்திய தடாகம் இது. இதுல அவரை தவிர வேறு ஒருவர் ஆளாகிவிடுவீர்கள். அவர் உத்தரவில்லாத யாரும் இதுல ஜலம் நடத்தக்கூடாது. என்னப்பா இது அதிசயம்! உலகத்திலே சாலை சோலை தடாகம் இது எல்லாம் பொதுதான். ஆனால் ஞானமுழந்த மாமுனியார் இப்படியான அந்த விஸ்வாமித்ர பெரியார் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் 96 தத்துவம் மனைவிக்காரம் பூர்விக்காரம் இது எல்லாம் கற்றுணர்ந்த பெரியார் இந்த காட்டகத்திலே தடாகம் விட்டுவாரே. ஆனால் என்னை போல் ராஜாக்கள் வருவார்கள், மலைவேட்டை ஆடுவார்கள், அவர் சோர்வை விற்பார்கள். அந்த சோர்வையை தீர்ப்பதற்காக ஜலமருந்த வருவார். அப்படி என்றுதானே தடாகம் வச்சு வச்சிருக்காங்க. அவர் ஏற்படுத்த தடாகம் உண்மைதான். அவரை தவிர வேறு ஒருவர்கள் யாராச்சும் தடாகத்தில் அப்படி மீறி தண்ணி குடிச்சா சாவத்தனால் நீங்க ஆளாகிடுவீர்கள். தண்ணி குடிச்சா சாபம் வருதுன்னா நாங்க ஏத்துல நீங்க போங்க. அப்படியாக நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். வருவதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐயா ஒரே 1000 ரூபாய் இருக்கு. சத்து நேரம் படுத்து அப்படியா?
அப்பா சத்தியகிச்சு ஐயா அந்த கவுசிகளா இருக்கும்படியான ஆ, விஸ்வமுத்த பெரியாருடைய ஆமா தடாகத்தில் அங்கி ஆ, ஜனமறிந்து விட்டு உறங்கலாம் என்று ஆமா உறக்கத்திலே இருக்கும் நேரத்திலே நேரத்தில் எப்பா நான் ஒரு தீய சொற்பனம் கண்டேன் ஐயா அந்த சொற்பனத்தாலே அப்பா யாருக்கு ஏமா ஏகதாரவர்களா இருக்கும்படியானோ ஆ, எந்த நிலைமையோட அப்பா ஏகதாரவர்களாக ஆ, இதுவரைக்கும் சத்தியம் தவறாது சத்தியம் தவறாது கடமை தவறாது வாழ்ந்து வந்த யானோ ஆமா 5 பெண்களோடு வாழும்படியான ஒரு தீய சொற்பனம் கண்டையப்பா 5 பெண்களோடா அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே அம்மா அந்த பெண்ணை என்னானார் ஐயா ஐயோ ஓதுவேன் ஒரு தீய மாதவன் ஐயா ஏகாதாரவர்களாகியானோ ஆ, 5 பெண்களோடு இல்லற வாழ்க்கையிலே வாழும் நேரத்திலே ஆமா ஒரு பெண்ணாலை கொண்டு வந்தப்பா ஆ, ஒரு மகமுடிவுக்கு தாரவாத்து கொடுத்து விட்டேன் தாரை வார்த்து கொடுத்து ஒரு பெண்ணாகப்பட்டவரோ ஆ, என்பால் சொல்லாது கொள்ளாது ஆ, என்ன தன்னந்தடி மரமா விட்டு போய் விட்டாள் ஒரு பெண்ணாகப்பட்டவரோ ஆ, நாட்டிலே அப்பா அம்மா பசி பசி அம்மா பசி 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 என்று திரைபடியான சொற்பனம் கண்டேன் ஐயா ஒரு பெண்ணாகப்பட்டவளோ ஆ, என்பால் சொல்லாது என் கேட்காது அப்பா அவள் தன்னந்தடி என்னை விட்டு போய்விட்டாள் ஒரு பெண்ணாகப்பட்டவளோ ஆ, நான் படுபடியான துன்பத்தை எல்லாம் சகித்து சகித்து நான் படுபடியான வேதனை எல்லாம் சகித்து அந்த பெண்ணு என் கூடயே வர முடியாது சார் அப்பா, ஐயா இதுக்கு என்ன அப்பா காரணம் ஒன்றும் புரியவில்லை ஐயா எட்டு துறக்காய் கூட்டுக் கொள்வார் என்பார் சொல்லுங்க நீங்கள் கண்ட கனவு ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதனால் முக்காலமும் அறிந்தவன் ஆமாயப்பா அதனால் எந்த ஒரு குறைபாடும் வராது அதனால மனசு சஞ்சலப்படாதீங்க அப்படியானால் நீங்கள் கண்ட கனவு பலிக்காது அப்படியானால் மகமுடிப்பதாக வந்தவனுக்கு சோமத்த பெரியன் ஆமா அவருக்கு தாரவாத்து கொடுத்த என் தேவி ஆ, தாராக சென்றது என் பிள்ளை பிள்ளை 2 கண்களையும் இழந்து அம்மா பசி பசி என்று வாடிக்கொண்டிருக்கிறது என் நாட்டில் அடங்கிய சம்பத்தும் நாட்டு மக்களும் ஆமா எந்தா இருந்தாலும் சோமத்திர பெரியாரை வெல்லுவேன் வெல்லுவேன் அப்படி என்று ஆமா அந்த விவேகம் என்ற சக்தி என் கூட வருதாயப்பா அப்பா ஐயா என் தந்தையா இருக்கும்படியான ஆ, திருச்செங்கு மன்னன் ஓடி வந்து ஓடி வந்து நான் பத்தவனே அரிச்சந்திரா ஆ, இந்த நாட்டை உனக்கு முடி சுட்டி வைக்கிறேன் ஆமா இந்த நாட்டு மக்களுக்கும் மற்றவருக்கும் குற்றம் குறைபாடு இல்லாது ஆ, அந்த மக்களை பாவித்து வாடா கண்ணே அப்படி என்று முடி கொடுத்தாரே அப்பா ஆமா அது கதிர் மூடி பூண்டு என் தந்த நாட்டை அப்பா என்பார் ஒப்படத்திலே இருந்து
மக்களுக்கோ மற்றவருக்கோ அம்மா பசி தாயே பசி எப்படி என்று ஒருவரையும் விடாது அப்பா. அவரவர் எந்த குறைபாடு இல்லாது இந்த பாவி நான் ஆட்சி செய்து வந்தேன். ஆமா, அப்படி ஆட்சி செய்து வரும் நேரத்திலே இப்பொழுது பார்க்கும் நேரத்திலே ஐயா கவலை நமது தந்ததில்லை. இந்த பாவி நான் பிள்ளையாய் பிறந்து இருந்தப்பா இருந்து நான் யாருக்கு எந்த பாவத்து தேவா, நான் மாலை தரித்த நாள் முதல் இந்நாள் வரையில் இது போன்று வினோதங்களும் அசம்பாவிதங்களும் நடந்தது கிடையாது. இப்போது நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தால் நான் மனதில் ஒரு கருத்திற்கு சொல்லலாம் ஐயா. பட்டமும் பொழுது புத்திர கேவலசன் இந்த பூவையரோடு என்னை ஐயா உண்மையை உறுதி சத்திய தவறாது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரியே, எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் சரியே, இது நாள் வரையில் நாம் கடைபிடித்திருந்தோம் அல்லவா சத்தியம். அந்த சத்தியத்தை ஒருபொழுதும் தவறாதீர்கள் ஐயா. அப்படியானா பிற்காலத்தில் நானும் என் பிள்ளையும் பிரிய கடவும். அக்கினி சாட்சியாக மாலையிட்ட மனைவியை பிரிந்தாலும் அருந்தவத்தால் பெற்றெடுத்த என் பிள்ளையை பிரிந்தாலும் நாட்டை இழந்தாலும் நாட்டு சம்பத்தை இழந்தாலும் ஆனால் நான் கொண்ட சத்தியத்தை மட்டும் தவறக்கூடாது. எப்படி என்கிறார் கண்ணே. எவ்வளவு பெருக்கமான மழை பெய்து வெள்ளம் ஓடி வந்தாலும் கண்ணே, ஒரு நாளைக்கு அந்த வெள்ளம் அடித்து தானே ஆக வேண்டும். அதனால எப்பெரும் பெருமையோடு வாழ்ந்தாலும் புகழோடு வாழ்ந்தாலும் ஒரு காலத்திலே துன்பத்தை அனுபவித்து தானே ஆக வேண்டும். எல்லா வல்ல நாராயணன் சாட்சி நடப்பது நடக்கட்டுமாங்க. அந்த வலது கண்ணத்தை ஒழித்து விட்டார். அகப்பட்டுக் கொண்டார். ஆமா, அப்ப எப்பயும் கறி சிற்பா சிட்டு கறி நினைக்கிறான். ஜீவவதை செய்யாதவர் ஹரிச்சந்திரன் சொன்னார்களே, பண்டிகையுடைய தந்தத்தை விடுத்திருக்கின்றான் என்றால் குற்றம் செய்தவராகிவிட்டான். ஜீவவதை செய்தா வலது தந்தத்தை ஒழிச்சான். இப்போ என்ன செய்ய போகிறேன்? மேலும் அவரை பரிசோதிக்க வேண்டும். உண்மைதான். அதனால் என் தவ வலிமையினாலே என் ஆசையின் வழியாக ஆமா பெண்ணை செயலை அவன் என்ன செய்கிறான் என்பதை உணர வேண்டும். பெண் கண்டா தாயாக தங்க வலது நாச்சி இடது நாச்சியால அழகு புரட்சிய பெண்களை அவங்களும் குழந்தை பார்க்க முடியாத அர்த்தம் எடுத்து கொடுத்து நிக்கிறான். கையில மூக்கால புள்ள பார்க்க போறான்றான். உர முடியாத தேவ பெண்களாக 2 மந்தைகளை அழகு புரட்சிகளை உற்பத்தி செய்திருக்கிறோம். என்ன பண்ண போறான் பாப்போம். தந்தை அழைத்ததாக இப்படியாக விஸ்வாமித்திரர் பெரியார் அவர் உறுப்பினத்தை ஒரு வான பெண்ணாக வர இப்படி இருக்காத எப்படி இருக்க வான பெண் வருவது